ரெடியா இல்லையா? சார் ஓகே, அப்போ ஆரம்பிச்சிருவோமா? சார் ஜோ பண்ணிடுவோமா? ஜோ பண்ணி ஆரம்பிச்சிடல. ஜெபம் செய்வோம். எல்லாம் முழங்கால் போட்டுக்கோங்க, கண்ணு முடிக்கோங்க, கை கூப்பிக்கோங்க. வெரி குட், ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ரொம்ப கீழ்ப்படுதல பிள்ளைங்களா இருக்கீங்களே. வெரி குட், ரைட். ஜெபம். நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த 2024 வருடத்தின் இந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆலயத்திலும் முதலாவது இந்த விடுமுறை வேதாகம பள்ளி ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மிகச் சிறப்பாக, மிக நேர்த்தியாய் இந்த விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெற கர்த்தர் உதவி செய்தீர். நல்ல கால சூழ்நிலைகளை தந்தீர். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது மிகச் சிறப்பாய் அமையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொண்ட வேத வசனங்கள், பாடல்கள், ஆண்டவரே அன்பே பெரியது என்கிற தலைப்பிலே கற்றுக்கொண்ட எல்லா ஆண்டவரே கதைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு விசை நினைத்து பார்த்து அதை எங்கள் வாழ்விலே அப்பியாசப்படுத்த எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே இங்கே பாடல் பாடி இந்த வசனங்களை சொல்லுகிற பொழுது அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொன்னீர். அவளை அழைத்து அநேகர் மத்தியில் நிறுத்தி பிள்ளையை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொன்னீரேன். தகப்பனே, நாங்கள் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி எங்களுக்கு உண்டாகிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஆசீர்வாதமாய் அமையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படும். அவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 4:8 முன்பாகம். நாள் 1. தலைப்பு: தேவ அன்பு மாறாது. இயேசு கிறிஸ்து மேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எபிரேயர் 13:8.
தாவீது சிறுவன் இருந்தான். அவன் மியூசிக் நல்லா வாசிப்பானாம். சவுல் ராஜாக்கு மியூசிக் கேட்கலாம் போல இருந்துச்சான். அதான் அவனை கூப்பிட்டாங்க. அவன் மியூசிக் வாசிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அடுத்த அரண்மனையிலே அவனை வச்சிட்டாங்க. அடுத்து இஸ்ரேல் மக்களுக்கு சண்டை வந்துச்சு. அப்போ கோலியாத் ஒரு பெரிய வீரன் வந்திருந்தான் அந்த சண்டையில. அப்போ இஸ்ரேல் மக்கள் அவனை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. அடுத்து அந்த தாவீது அவன் மட்டும் வந்துதான் தைரியமா வந்தான். எதுக்குன்னா ஏசப்பா அவன் கூட இருக்காங்க. அடுத்து அவன் கவனம் 5 கல்லும் வச்சாங்க. அடுத்து கோலியாத் அவனை பார்த்து சொன்னான், நீ கல் கொண்டு வந்திருக்க, நான் இல்ல கல் வச்சு அடிக்கிறதுக்கு அப்படின்னு சிரிச்சு கிண்டல் பண்ணானா. உடனே தாவீது ஒரு கல்ல எடுத்து கவலை வச்சு நெத்தியிலே ஒரு கல்ல போட்டான். தாவீது கோலியாத்து கீழே விழுந்துட்டான். அடுத்து கோலியாத் கிட்ட ஒரு ஈட்டி இருந்துச்சு. அதை எடுத்து கோலியாத்தோட வயிற்றிலே கொத்திட்டான். யோவான் 10:11. நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8. நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 10:11. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். மத்தேயு 13:5. நானே மெய்யான திராட்சை செடி. 2 கொரிந்தியர் 12:9. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 26:41. நீங்கள் பூமி உலகத்திற்கு வெளிச்சமாக்கிறீர்கள். மத்தேயு 5:14. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கேன். யோவான் 9:5.
வெரி குட். அன்பு அர்ப்பணிக்கும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:37 பின்பாகம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலி ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறகடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியே அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர் வழியோ அழியும். தலைப்பு: அன்பு பிறரை நேசிக்கும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:39 பின்பாகம். உங்களுக்கு தெரியுமா, நான் தான் கழுகு. என்னை பற்றி சில விவரங்களை கூற வருகிறேன். நான் எப்பொழுதும் மேல் நோக்கியேதான் பறப்பேன். காத்தை எதிர்த்து பறப்பேன். நீங்களும் சாத்தானை எதிர்த்து தேவ சமூகத்தை பாருங்கள். நான் ஒவ்வொரு ஆண்டும் எனது இறகை புதுப்பித்துக் கொள்ளுவேன். நீங்களும் அனுதினமும் தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். என் கண் மிக கூர்மையானது. சாத்தான் வைத்திருக்கும் கன்னி வலைகளை நன்றாக கவனித்து விலகி ஓடுங்கள்.
என் கூட்டை உயரமான பாதுகாப்பான இடத்தில்தான் கெட்டுவேன். நீங்களும் உங்களுக்கு பாதுகாப்பான இயேசு கிறிஸ்துவின் நிழலில் நடக்க பழகுங்கள். நன்றி. மொத்தம் எத்தனை? ஆகமங்கள் 5, ஆதியாகமம், உபாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். சரித்திர ஆகமங்கள் மொத்தம் எத்தனை? சரித்திர ஆகமங்கள் மொத்தம் 12. யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்றா, நெகேமியா, எஸ்தர். தலைப்பு: அன்பு மன்னிக்கும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. அழகழகாக பூத்திருக்கும் அந்த வண்ண வண்ண பூக்களை பாரு. விதவிதமாக பூத்திருக்கும் அந்த மனம் வீசும் பூக்களை பாரு. அவை இன்று மலர்ந்து நாளை வாடிப்போம். நிலையானது மனமானது, நிலையானது மனமானது. அது என்ன போ? இயேசுவின் அன்போ. அது என்ன போ? இயேசுவின் அன்போ. அந்தபடி முந்தின நடக்கை கூறிய மோசம் போக்கும் இச்செயல்களாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு. எபேசியர் 4:22. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. எபேசியர் 4:23. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:24. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். எபேசியர் 4:25. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. எபேசியர் 4:26. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். எபேசியர் 4:27. யோவான், நம்ம இன்னைக்கு எங்க ஊழியத்துக்கு போலாம்? நீங்களே சொல்லுங்கள் பேதுரு அண்ணா. சரி, அப்போனா எருசலேம் தேவாலயத்துக்கு போலாம். போகலாமே பேதுரு அண்ணா. காட்சி 2. ஐயா, அம்மா, யாரா இருந்தா கொஞ்சம் போட்டுக்கோங்களேன். ஐயா, அம்மா, யாரா இருந்தா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஐயா, அம்மா, ஐயா, 2 கால் நடக்க முடியாத ஐயா, யாரா இருந்தா போட்டுக்கோங்க. ஐயா, கிடையாது. ஐயா, போடுங்கய்யா. ஐயா, ஐயா, ஏதாவது இருந்தா கொஞ்சம் போட்டு போங்களேன். வாரம் தொல்லை பெரிய தொல்லையா போச்சு. என்ன செய்ய? எதையாவது போட்டு போவோம்.
காட்சி 3. ஐயா நல்லா இருக்கணும்யா, ஏதா இருந்தா கொஞ்சம் போட்டு ஏ தம்பி, எங்களை நோக்கி பார், உனக்கு என்ன வேண்டும்? உங்ககிட்ட என்ன இருக்கு அதை தாங்கயா, ஏதா இருந்தாலும் பரவாயில்ல. என்னிடம் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என்னிடம் இருக்கிற ஒன்றை தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. என் காலி, நான் குதிக்கிறேன், நான் நடக்கிறேன், நான் ஓடுறேன். ஏசப்பா உனக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காட்சி 4. இவன் நாம ஆலயத்துக்கு வரும்போது பார்த்த அதே சப்பானி தானே? அட ஆமா, அதே சப்பானி தான். ஏசப்பா என்ன நடக்க வச்சிட்டாங்க. ஏசப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி. அட ஆமா, இவனே தானே, இவன் பிறந்தது முதல்ல சப்பானி தானே, இவன் எப்படி எழுந்து நடந்தான்? அட ஆச்சரியமா இருக்கே. ஏசப்பா தான் அற்புதம் செஞ்சிருப்பாங்க. ஆமா ஆமா, ஏசப்பா தான் எனக்கு அற்புதம் செஞ்சாங்க. ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி. நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் எறும்பு. நான் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பேன். வேதத்துல கூட என்னை பத்தி பேசிருக்காங்க ஆண்டவர். நீங்களும் என்ன போல சுறுசுறுப்பா இருங்க. நான் நாணமுள்ளவன். கோடை காலத்திலேயே ஆகாரத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவேன். நீங்களும் என்ன போல ஞானமுள்ளவர்களா இருங்க. நான் எறும்புகள் கூட்டத்தோடு தான் சேர்ந்து வாழ்வேன். நீங்களும் என்ன போல ஒற்றுமையா பகிர்ந்து கொடுத்து வாழுங்க. நான் ஒரு கடின உழைப்பாளி. எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் உருட்டி உருட்டி கொண்டு போயிடுவேன். நீங்களும் என்ன போல கடினமாக பொறுப்பாக உங்கள் வேலைகளை செய்யுங்க. என்ன புரிகிறதா? சரி, நான் போயிட்டு வரேன். பாய். அன்பு விட்டு கொடுக்கும். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. 2 கொரிந்தியர் 8:9 பின்பாகம். சின்ன ஆட்டுக்குட்டி மே, மே. துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி மே, மே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயோ சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன். நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயோ சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன். நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நாம் பாவியாக இருக்கும்போது தேவ அன்பினால் தம் ஒரே மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே. நாம் பாவியாக இருக்கும்போது தேவ அன்பினால் தம் ஒரே மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயோ சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன். நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நான் யார் தெரிகிறதா? நான் தான் சேவல். என்னை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். நான் அதிகாலையில் நேரத்தில் கொக்கரக்கோ என சத்தமாக கூவுவேன். நீங்களும் அதிகாலையில் எழுந்து வேதம் வசித்து ஜபம் செய்து அவரவர் கடமைகளை செய்யுங்கள். என் குரல் கேட்பதற்கு இனிமையாக இருக்காது, ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் இயேசுவின் அன்பை பற்றி பாடுவதற்கு சொல்வதற்கு நல்ல குரல் இல்லாவிட்டாலும்
அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நான் மழையிலும் குளிரிலும் என் கடமையை தவறாது செய்வேன். நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கடமைகளை தவறாது செய்து கொண்டே இருங்கள். என்னை யார் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் பாராட்டாவிட்டாலும் என் கடமையை நான் தவறாது செய்து கொண்டே இருப்பேன். நீங்களும் உங்கள் கடமையை தவறாது செய்து கொண்டே இருங்கள். பாய். வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கலாமா? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். யாக்கோபு 1:22. வேத வசனத்தை தியானிப்பவன் எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளார்? வேதவசனத்தை தியானிப்பவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:3. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எபேசியர் 4:28-29. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளைக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:30-32. நன்றி. சிலந்தி தன் வலையை பின்னி அதில் வரும் பூச்சிகளை பிடித்து உணவாக உண்ணும். சிலந்தி தன் வலையை பின்னுவதற்கு சிறந்த இடம் தெரிந்து கொள்ளாமல் தகுதியான இடத்தில் காலதாமதம் செய்யாது உடனே கட்ட ஆரம்பிக்கும். அதேபோல் நாம் காலதாமதம் செய்யாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரில் வளர வேண்டும். இதுவே அனுக்கிரக காலம் ரட்சணிய நாள். சிலந்தி மிகவும் மெலிதாக இருக்கிறது, ஆனாலும் தன் திறமையை கொண்டே நம்பிக்கையுடன் கெட்டுகிறது. தாவீது கோலியாத்தை தேவனை நம்பிக்கொண்டது போல் நாமும் நம் திறமையை எதுவானாலும் தேவனை நம்பி செய்ய வேண்டும். சிலந்தி வலையை நாம் எத்தனை முறை அழித்தாலும் சோர்ந்து போகாமல் உடனே வேறு இடத்தில் வலையை கட்ட ஆரம்பிக்கும். பாடல் அடங்கிய புத்தகங்கள் 5. யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. பெரிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் 5. ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் எத்தனை? ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா. யோனா, மீகா, நாகும், ஆபகுக். செப்பனியா, ஆகாய்.